ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள். எடுத்துக்காட்டு 2.10. கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. 28 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சாகச வளையத்தின் பரப்பளவை காண்க. பை = 22/7 என்க. அப்போ இது விட்டம் கொடுத்துக்கிறாங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலாவில் ஆரம் தான் வரும். அது விட்டத்துலேருந்து ஆரம் நீங்கள் கண்டுபிடிங்கன்னா 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரம் கிடச்சிடும். அப்போது இது ஒரு வட்டமுன்னு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாகச வளையம்னு இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கோங்க ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு ஆன்சர் விட்டம் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போது விட்டம் நம்ம என்னென்னு குறிப்போம், டின்னு குறிப்போம். அப்போது விட்டம் D = 28 சென்டிமீட்டர். அப்போது ஆரம் கண்டுபிடிங்க, இது வகுத்திடணும். அப்போது ஆரம் R = D/2. அப்போது D என்னது 28/2. அப்போது 1 2 2, இது 1 2 2, 4 2 8, அப்போது 14 சென்டிமீட்டர். அப்போ நம்ம பரப்பளவு ஃபார்முலா அதெல்லாம். அப்போது வட்டத்தின் பரப்பளவு = πr² அலகுகள். அப்போ பாருங்கள், பை இதில் 22/7ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 22/7. 6² 2 முறை போடணும் 6. அப்போது 14 × 14. அப்போது 1 7 7 2 14. அப்போது 22 × 2 × 14ன்னு வருது. அப்போது இது பெருக்குனிங்கன்னா 44 × 14. அப்போது இது பெருக்குனிங்கன்னா 44 × 14னா 4 4 16, மீதி 1, 4 4 16, இது 1 கூட்டினிங்கன்னா 17, 4 1 4 4 1 4 6, 7ஓட 4 கூட்டினிங்கன்னா 11, மீதி 1, 1ஓட 1 கூட்டினிங்கன்னா 2, 2ஓட 4 கூட்டினிங்கன்னா 6. அப்போ என்ன வருது, 616. அப்போது 616, இது அலகுகள்னால் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது இது கடைசியாக என்ன எழுதலாம், therefore வட்டத்தின் பரப்பளவு = 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 2.10 முடிஞ்சிச்சு.